வீடியோவில் நம்ம ஜப்பார் பாய் பிரியாணி, அப்புறம் ஒரு ஷாப்பிங் மால், அதுக்கப்புறம் கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு கிட்ஸையும் நல்லா விளையாட விட்டுட்டு அதுக்கு அப்புறம் கரெக்டாக கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டோம். அதோடு நம்மளோட வீடியோவை முடிச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து தான் தொடங்குது இந்த வீடியோ. ஸோ நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்ட பிறகு அதுக்கு அந்தாட்ட நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் பண்ணிவிட்டு மறுநாள் விடியல், ஆமாங்க, நம்ம உதயனோட பர்த்டே. அந்த டேவே சிறப்பாக ஆரம்பமாச்சுங்க. இந்த மெனுலாம் பார்த்தீங்களா, நிறைய 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 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. நிறைய வெரைட்டியாக இருந்துச்சு. வெஸ்டர்ன் ஃபுட்ஸ், அப்புறம் நம்ம நாட்டில் கிடைக்கிற மாதிரி கோரைங், அப்புறம் நார்த் இந்தியாவில் கிடைக்கிற அந்த மாதிரி ஒரு சாப்பாடுங்க. இது எல்லாமே இருந்துச்சுங்க. இதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும், இங்கே உள்ள எல்லா கடைகள்லையுமே ஜூஸ் வகைகள் அதிகமாக வச்சுருந்தாங்க. மேபி இந்த ஊர் ரொம்ப சூடான ஒரு இதில் இருக்கிறதுனால எல்லா கடையிலுமே இந்த ஆப்ஷன் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வந்து அவ்வளோ வெரைட்டியாக இருந்துச்சு. இது வந்து மண்டி. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், இங்கே ஆர்டர் பண்ணுற ஒவ்வொரு சாப்பாடுமே அதோட போர்ஷன் அதிகமாகவே இருக்கும். ஒரு மங்கு ஆர்டர் பண்ணி நம்ம 2 பேராகவே சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ கூடையாக இருந்துச்சு, அவ்வளோ நிறையா இருந்துச்சு. போர்ஷன் நிறையா சாப்பிட்ட உடனே புர்ஜ் கலிஃபை நோக்கி புறப்பட்டோம். போகிறப்ப பார்த்தீங்களா, சுற்றி அந்த உயரமான பில்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி வியப்பாக இருக்கோ அதே வியப்பு எங்களுக்கும் இருந்துச்சு. அது போகும்போதே அதை போகிற வழிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகும்போதே ரொம்பவே ஒரு வியப்பாக இருந்துச்சு. அதுவும் அந்த புர்ஜ் கலிஃபா நாங்கள் போகிற வழியிலலாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய அப்படியே ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், எப்படி இருக்க போகுதுன்னு அந்த ஒரு ஆர்வம் அப்படி இருந்துச்சுங்க எங்களுக்கு. நாங்களும் இதோ வந்துடும்னு அப்படியே எதிர்பார்த்து போயிட்டே இருந்தோம். கடைசியாக ஒரு இடத்துல புர்ஜ் கலிஃபா பார்த்தோன்னே ஓகே வந்துட்டோம், உள்ளே போய் பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு இதில் இறங்கிட்டோம்.
அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் தான் அது. சரி வாங்கலாம். போ அதை மேலே போட்டுருவோம். ஸோ நாங்கள் உள்ளுக்கு வந்து புர்ஜ் கலிஃபாவோட டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து க்ளூக்கில் தானே அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதை போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டையும் ப்ரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 1 hour டைம் இருந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி வெளியில் போய்ட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு வருவோம் சொல்லிட்டு, ஸோ வெளியில் அந்த புர்ஜ் கலிஃபா வியூவெல்லாம் பார்ப்போம், பகலில் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். Pistachio. Bueno, yes, it's ice cream. Yeah. Ay. No. அப்படியே பாருங்களேன், அங்கே ஒரு திங்காட்டாக இருக்குல்ல, அதில் 3வது திங்காட்டில் தான் புர்ஜ் கலிஃபா கீழே தான் உதயனோட பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறமேலே புர்ஜ் கலிஃபாவுக்கு மேலெல்லாம் போயிட்ட பிறகு அந்த டிக்கெட்லேயே அது ஒரு இன்க்ளூட். ஸோ அதை நம்மளை தனியாகவே வந்து அங்கே கூப்பிட்டு வருவாங்க. இன்றைக்கி உதயனோட பர்த்டே, இன்றைக்கி பர்த்டேவை பயங்கரமான இடத்துல செலிப்ரேட் பண்ண வந்துருக்கோம் நாங்கள். வா. அது பேர் அம்மா மீன். நோ அது பேர் அம்மா மீன். என்னென்ன டைன் இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட் தானே. போய் போய் நடந்து லைட்டாக பசி எடுத்துக்கிச்சா, சரி ஒரு பீஸா வாங்கி அடிப்போன்னு போயிட்டுருக்கோம். சாக்லேட்ஸ்லாம் இருக்குது. பட் இங்கே வருமா, இங்கே ஒரு ஃபேமஸ் போல் சாக்லேட்ஸ் ஃபேமஸ் போல் நிறைய விதமான சாக்லேட் போனோம். டைம் அவுட் பாக்கி இங்கே இருக்குது, அந்த சைடு இருக்கா பாரு, இது வந்து ப்ரேயர்.
GI ஃபுல்லாக சாப்பாடு. அங்கே அவளுக்கு போய் பார்க்கலாம் இன்னும் என்ன கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? நான் பீஸா கேட்டான்னு சொன்னேன். இன்னைக்கு பீஸா தான். கீழே பாரு 40 அப்படி தான் இருக்கு. உதய காற்று ஸ்லோ அப்போ இது பிஸா நை. வெயிட் எங்கே இரு. வெயிட் அம்மா ஒன்று காணும். قسمه وهاي يفوت من يمك يسلم على هذا. அந்த கடை தான் நாங்கள் சாப்பிட்டோம். அந்த ஃபியூச்சர் மெஸ் இல்லை, அது உள்ளுக்கு இருக்கு. நான் சொல்கிறது அந்த சால்ட்டு அங்கே சாப்பிட்டோம் அந்த கடை தானே இது என்ன கேட்டேன். லவ் தான் ஷேப் அப்படி بعضنا اليوم يا حرام شو بلاقي السيارة. உள்ளுக்கு போயிட்டா அப்புறம் வரும். இது இல்லை இல்லை போல.
வெளியில் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ திருப்பி துபாய் மால் உள்ளே பூந்துட்டு மறுபடியும் ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போகுமா அப்படி போகும். Rice cake, baklava. Try பண்ண போறேன் baklava. சுற்றி டீ டைமே வந்துருச்சுங்க. ஸோ லைட்டாக ஒரு டீ காஃபி அடிச்சுட்டு போகலான்னு சொல்லி இந்த கடைக்கு வந்தோம். ஸ்டார்பக் மாதிரி இது ஒரு பிராண்ட். Rồi. Hello. துபாய் மால் வந்தால் முக்கியமான இன்னொரு இடம் இதுதான். ஏய் அடுத்து துபாய் மாலில் ரொம்ப எக்ஸைட்டாக பார்த்த ஒரு விஷயம்னா இந்த சாக்லேட் கடை தாங்க. இங்கே உள்ள சாக்லேட்லாம் அவ்வளோ ஹை கிளாஸாக இருந்துச்சு, விலையும் பயங்கரமாக இருந்துச்சு, வெரைட்டியும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சாக்லேட் பார்த்திங்களா எப்படி வச்சுருக்காங்கன்னு, அவ்வளோ பெருசுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருந்துச்சு. புடி 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 புளி தோல் செமையாக இருக்கு.
மேலே மேலே ஆக மேலே ஸ்டார் மாதிரி. ஓகேங்க, இந்த வீடியோவை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல் லெங்க்த்தாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது, இந்த துபாய் மால் ரொம்ப பெருசுங்க. இதை சுற்றி முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் பத்தாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம பேலன்ஸ் என்னென்னலாம் நம்ம பண்ணோம், இதுக்கு அப்புறம் இந்த சாக்லேட் ஷாப் ஃபுல்லாக சுற்றி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வேறு எங்கே நம்ம போனோம், என்னென்னலாம் நம்ம வந்து பார்த்தோம், இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ராப்பராக உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நரேஷ் பிரியா விலாக் புது சேனல், உங்களோட ஆதரவு எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நரை. இப்போதைக்கு பூஜ் கலிஃபாவுக்கு மேலே போக போகிறோம். டிக்கெட்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டோம், எல்லாம் டிக்கெட்டு. உதயனோட பர்த்டேயோட காரணத்தை சொல்லி நாங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ண போயிட்டோம்.